வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மனிதன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியம் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால்ஜி ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரிங்க. ஸோ கடந்த சீரீஸ்ல சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. என்னடா இன்னும் நடக்கலையே, அடுத்து ஏதோ நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி அவனோட மனசிந்தனை இருக்கு. ஏன்னா இப்ப ஜென்ம சனியை பார்த்துட்டாங்க. விரயம் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜென்மமும் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து பாதச்சனி என்னென்ன இன்னல்கள் தராங்க, இல்ல என்ன மாதிரி சவால்கள் இருக்கும் எதிர்கொள்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தான் பேச போறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கும்பராசிக்கு இருக்கிற அந்த சின்ன பாதச்சனி, வரக்கூடிய பாதச்சனி என்ன மாதிரி இன்னல்கள் தருதா, இல்ல ஒரு நிறைய அதிர்ஷ்டங்கள் தருதா அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. அதாவது கும்பராசி சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி. அந்த ராசிக்கு ஜென்மத்திலேயே சனி இருந்தாரு. டோட்டலா 5 வருட காலங்கள் சனியினுடைய பிடியில் கும்பராசி. இந்த 5 வருஷ காலங்களும் அவர்கள் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை. இப்ப அவங்க கஷ்டத்தை சொன்னாலுமே கும்பராசிக்காரங்களுடைய கண்ணிலேயே தண்ணி வந்துடும். சதயம், அவிட்டம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் என்னென்ன கஷ்டங்களுக்கு ஆளாகணுமோ ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம், குருடைய நட்சத்திரம், இது அந்த 2 நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மாளா துயர். அவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் படக்கூடாதோ, எந்தெந்த கஷ்டத்துக்கு ஆளாக கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடன்பட்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப இந்த ஜென்மத்துல இருந்த சனி பகவான் விலகி மார்ச் மாசம் 29ஆம் தேதி விலகி வெளியில் வர போறாரு. அப்போ இவங்களுக்கு இந்த கடைசி 2.5 வருட காலங்கள், அப்ப இந்த 2.5 வருட காலங்கள் பாத சனி. அப்ப இந்த சனி பகவானால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, நல்லது நடக்குமா அப்படின்னா, நான் சொல்றது ஒரே விஷயம், இவங்களுக்கு நல்லது நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவரை நடந்து வந்த கெட்டது இனிமேல் நடக்காது. அப்ப அந்த கெட்டது நடக்காமல் இருந்தாவே நல்லது நடந்ததுக்கு சமந்தான. அப்ப அந்த நல்லதுனால கண்டிப்பாக கும்பராசிக்காரங்கள் இனிமேல் நல்லா இருப்பாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு கல்வியில பாதிப்பு, செய்யக்கூடிய தொழில பாதிப்பு, திருமண வாழ்க்கையில பாதிப்பு, படிப்புல பாதிப்பு, இது எல்லா சோதனையிலையும் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இதே 40 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் நல்லதைத்தான் பண்ணுவார். அப்போ வீடு வாங்கலையா வீடு வாங்க முடியும், சொத்து வாங்கலையா சொத்து வாங்க முடியும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்க முடியும், வீடே வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை இப்ப அனுபவிக்கக்கூடிய அந்த இடத்துலதான் கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ கும்பராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட நடந்த கஷ்டங்களை விட்டு இதற்கு மேல என்ன சாதிக்கணும், என்ன சம்பாதிக்கணும், நாம இழந்ததை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு திட்டங்கள் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதே 7 சனி காலகட்டத்துல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. அப்ப இந்த பீரியட்ல அந்த இழந்த வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் மூலியமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சு அதன் மூலியமாக நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சி தீரும். பாதச்சனி சொன்னீங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பொதுவாக இந்த வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டைகள் தான் வரும், கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், இல்ல வீட்டுல அம்மா அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சொத்து தகராறு வரும்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் உண்மையா? இது வீட்டுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்றது அப்படி இல்லை. பாதச்சனி அப்படின்னாவே விபத்து. அந்த விபத்து அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா எங்க அடிபடும் அப்படின்னா காலில் தான். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ வண்டி வாகனத்துல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்தாலுமே இப்போ மொசைக்கில் டைல்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, இந்த டைல்ஸ் போட்டுக்கிறாங்கன்னா நடக்கிறது பார்த்து நடக்கணும். இப்போ ஒரு ஸ்லிப்பை விழுந்துட்டாங்க, இல்லை பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க, காலுக்கு அடிபட்டுருச்சு, கால் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த பாத சனியில் தான். அதனால இந்த சமயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல விஷயம். மருத்துவ ரீதியான
செலவுகள் வரும், வந்து தப்பிச்சுக்குவாங்க. அது போக வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இந்த 5 வருஷ காலம் வளர்ந்துட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் தீருவதற்கு இந்த 2.5 வருட காலம் வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைகளால் பிரச்சனையோ, இப்போ குழந்தைக்கு வேலை கிடைக்கல, இல்லை அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல, இல்லை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல மருமகன் மகள் நல்லா வாழல, அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மருமகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, இந்த மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இது மாதிரி இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். அப்போ அந்த நிவர்த்தி மூலியமாக பெற்றவங்களுக்கும் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல இவங்க வேலைக்காக வெளிநாடு செல்றது, இந்த படிப்புக்காக வெளிநாடு செல்றதுல இந்த காலகட்டம் பாசிபிளா? 7 சனி காலகட்டம். பொதுவாகவே 7 சனின்னு வந்துட்டாவே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னை போல உருவாயிடும். அப்போ இந்த 2.5 வருட காலங்களில் கடந்த காலங்களில் விசா அப்ளை பண்ணி கிடைக்கல, நான் போகலான்ட்டு இருந்தேன் எனக்கு போக முடியல, இல்லை நான் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் எத்தனை பேர் வெளிநாடு அனுப்பிச்சாங்க, என்னை அனுப்ப வேண்டி இருந்தது அனுப்பலை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியடில் வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலியமாக நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். அங்கே போய் எல்லா விதமான வசதியும் சௌகரியமும் நல்ல வேலையும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே திருப்தி அமையும். தொழில் தொடங்குறது பார்ட்னர்ஷிப் டீட்ல நண்பரை சேர்த்துறதோ இல்லை மனைவியை கொண்டு வரதோ, 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்றதுல இந்த காலகட்டத்தில் பாசிபிளா? இப்போ பார்ட்னரா ஒருத்தர் தொழில சேர்த்தணும். அந்த பார்ட்னர் மனைவியை சேர்த்தலாமா இல்லை வெளியில் உள்ளவங்களை சேர்த்தலாமா? நீங்க யாரை வேணா சேர்த்துங்க. இப்ப பார்ட்னர் சேர்த்தலாமான்னா பார்ட்னர் சேர்த்துவதில் தப்பு இல்லை. ஏன்னா கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு போறாரு. அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறாரு. அப்ப கும்பராசிக்கு நல்ல பலம், அவங்க வாழ்க்கையில ஏதாவது சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் மெல்ல மெல்லமா நடக்கும். சூப்பருங்க. அப்போ இந்த பீரியட்ல பார்ட்னர் சேர்த்தலாமான்னா சேர்த்தலாம். அவங்க கூட சேர்றவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. அது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மனைவியாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க கூட சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இப்போ இவங்களுக்கு டைம் நல்லா இருந்து அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா அதுக்கு தான் கேட்டேன் அந்த கேள்வி. அப்போ அந்த நேரம் இவங்களையும் கெடுத்துரும் இல்லையா? அதனால பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம். இப்போ அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், ஸோ அவங்களுக்கு இந்த பாதச்சனி என்ன மாதிரி பலன்கள் தருது? இப்போ அவங்க இந்த கடந்த காலங்களில் கஷ்டப்படுறவங்களை தான் நிறைய பார்த்தாங்க. பேரன் கஷ்டப்பட்டான், மகன் கஷ்டப்பட்டாங்க, மகள் கஷ்டப்பட்டாங்க. இவங்க படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இவங்க மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மனவேதனை கண்டிப்பாக குறையும். அது போக இவங்களுக்கு ஏதாவது வருமானம் வேணும் அப்படின்னா இந்த குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால இது இந்த சனி கடைசி கட்டம் இது விலகக்கூடிய டயத்துல அந்த சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய காசுக்கு ஏதாவது வருமானம் வரணும். அப்போ ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அவங்க அந்த காசை வேற யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். இவங்க அந்த காசை வச்சுட்டு இல்லை அதற்கு தகுந்த ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு அதை இவங்களே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதை அப்படி பண்ணிக்கலாம். ஆமாங்க, அடுத்தவங்க நம்ப வேண்டாம். சூப்பர். இவங்க மூலியமாக தொழில் ஆரம்பிச்சு அதை பார்த்துக்கலாம். சூப்பருங்க. அதே மாதிரி இந்த பாதச்சனியா வராரு, வழிபாடுகள் தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்க மெயினா பார்த்தீங்கன்னா அம்பாளை கும்பிட்றது நல்லது. அம்பாள்னா காளி தெய்வத்தை கும்பிட்றதும் ரொம்ப நல்ல விஷயம். அது செவ்வாய்க்கிழமைனாலும் வெள்ளிக்கிழமைனாலும் அம்பாளுடைய வழிபாடு இவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இவங்களுடைய மன குறைபாடுகளை தீர்த்து வைக்கும். அதனால 5 விளக்கு போட்டு அந்த அம்பாளை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கும்பிட்டு வர சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து காணொலியில் சந்திக்கலாங்க ஐயா. நன்றிங்க. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.